தேவனே, இன்று என்னை உருமாற்றும். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி. தேற்றுவதற்காகவே தேற்றப்பட்டோம். 2 கொரிந்தியர் 1:4. எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். துன்பங்களின் மத்தியில் ஆறுதல் பெறுக ஒரே வழி தேவனிடமிருந்து ஆறுதலை பெறுவதே. துன்பப்படுகிறவர்களை தேற்றுவதற்கு மனிதன் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் பயனற்றதும் ஒரு எல்லைக்குட்பட்டதுமே. ஏனென்றால் தேவன் மட்டுமே தன் கரத்தை நீட்டி நம் உள்ளத்தின் ஆழத்திலுள்ள காரியங்களை குணப்படுத்தி உள்ளேயுள்ள வெற்றிடத்தை நிரப்ப முடியும். நிழலின் அருமை வெயிலிலும், நீரின் இனிமை வனாந்தரத்திலும் நமக்கு தெரிகிறது. வனாந்திர நேரங்கள் நாம் தேவனுக்கு நெருக்கமாக செல்லும் நேரங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சர்வத்தையும் பார்த்து கொள்ளும் அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆறுதலுக்காக தேவனை மட்டுமே நோக்கி பார்க்கும் நிலைக்கு நாம் வருவது அவசியமானது. தேவனால் வரும் ஆறுதலை அனுபவித்த பின் மறுமுறை நம்முடைய ஆறுதலுக்கும் ஊக்கத்திற்கும் உலகிலுள்ள எந்த நபரையும் நாம் தேடி போக மாட்டோம். தேவன் நம்மை தேற்றுகிறார். இப்போது நம்மை சுற்றியுள்ள உடைந்த இருதயம் உள்ளவர்கள், காயப்பட்டவர்கள், கஷ்டத்தில் உள்ளவர்கள் ஆகியவருக்குள் இந்த ஆறுதல் பாய்ந்து செல்ல சுற்றிலும் நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பிதா அவரை மரணத்தினின்று தூக்கி எடுத்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்த போது அதை அவர் ஒரு சுக அனுபவமாக எண்ணாமல் பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவது நீங்கள் மற்றவர்களை தேற்றுவதற்காகவே. அதை விட்டு நீங்கள் தனியாக மகிழ்ந்து கொண்டாட அல்ல. நீங்கள் தேவனிடம் பெற்றுக்கொண்ட ஆறுதலை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இயேசு சிலுவைக்கு செல்லும் முன் பேதுருவிடம், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று லூக்கா 22:32 சொன்னார். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.